அன்புக்குரிய மாணவர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது +1 கெமிஸ்ட்ரியில் 4th லெசனாக இருக்கிற ஹைட்ரஜன் லெசன். இந்த லெசனில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹைட்ரஜனை தயாரிக்கும் தொழில் முறையை பற்றி பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹைட்ரஜன் ப்ரிப்பரேஷனில் 2 மெத்தட் இருந்துச்சு இல்லையா? என்னென்ன மெத்தட் உங்களுக்கு தெரியும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜனில் எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் வாட்டர் கண்டைனிங் ஆசிட் அப்படி வந்து பார்த்தோம். அதாவது அமிலம் கலந்த நீரினை மின்னார் பகுத்தல் முறையை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆய்வக தயாரிப்பில் நம்ம மெட்டல்ஸ், ஜிங்க் மெட்டல்ஸ் வச்சு எப்படி நம்ம தயாரிக்கலாம், ஹைட்ரஜன் வாயு எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். சரியா? இதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வகுப்பில் இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். இண்டஸ்ட்ரியல்னா தொழில்துறையில் எவ்வாறு இதை தயாரிக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இந்த 2 முறையிலையுமே சரி, இந்த ஆய்வக தயாரிப்பு முறையிலையும் சரி, அதுக்கப்புறம் இந்த ஆசிட் வாட்டர் எலக்ட்ராலிசிஸ் முறையிலையும் சரி, 99.9% தூய்மையான ஹைட்ரஜனை தயாரித்தாலும் கூட அது கம்மியான அளவில் கிடைக்குது அப்படின்றதால நமக்கு வந்து நிறைய ஹைட்ரஜன் இருந்தால் தான் அது நம்ம தொழில் முறைக்கு பயன்படுத்த முடியும். அதாவது இது பியூரிட்டியாக கிடைக்கும், பட் ஆனால் கம்மியாக கிடைக்குது அப்படின்றதால நம்ம அடுத்த முறைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் எதுக்கு அப்படின்னா, அதிக அளவில் ஹைட்ரஜன் வாயு உற்பத்தி பண்ணுறதுக்காக நம்ம பண்ண போகிற மெத்தட் தான். ஸோ இதில் வந்து இதுலேயும் 2 மெத்தட் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அப்படியே கவனிச்சிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து மீத்தேன் யூஸ் பண்ணுறது. செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து மீத்தேனை யூஸ் பண்ணுறது, செகண்ட் மெத்தட் வந்து கார்பனை யூஸ் பண்ணுறது. இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் முதல்ல கான்செப்டை சொல்லிட்டு வரேன். அதே மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதை செஞ்சுருந்தீங்க, நன்றி. எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சால் தான் நம்ம மனசில் நல்லா பதியும் அப்படின்றதால தான் அதை நான் செய்ய சொல்லியிருந்தேன். ரைட், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் தயாரிக்கும் தொழில்முறையை பற்றி பார்க்க போகிறோம். ஹைட்ரஜன் தயாரிக்கும் தொழில்முறையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜனை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டீம் அப்படின்ற நீராவியை நம்ம எடுத்துக்கிறோம். H2O அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம நீராவி H2O நீராவியை வந்து இங்கே எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஸ்ட்ரக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ், மீத்தேன் மாதிரியான ஹைட்ரோ கார்பன்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீராவி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுத்துக்கிறோம். இதனுடைய வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாக ஒரு ரெட் ஹாட் வெப்பநிலை எடுத்துக்கிறோம். எந்த வினையூக்கி அப்படின்னா நிக்கல் வினையூக்கி முன்னிலையில் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஸ்டீம் நீராவியை இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் CH4 அப்படின்னா மீத்தேன்னு சொல்லுவாங்க, அந்த மீத்தேன் இருக்கிற இந்த பகுதியில் செலுத்துகிறாங்க. நிக்கல் அங்கே வினைவேகம் ஆட்சியாக செயல்படுது. வினைவேகம் ஆட்சினா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வினையை வந்து வேகமாக செய்ய வைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு வேதிப்பொருள்னு கூட சொல்லலாம். சரியா? அதுதான் வந்து வினைவேகம் ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிக்கல் வினைவேகம் ஆட்சி முன்னிலையில் இதை நம்ம செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வினையானது நடைபெறுது. இந்த வினையில் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த மீத்தேனில் இருக்க கார்பன் நீர் மூலக்குள் இருக்க ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகிட்டு கார்பன் மோனாக்சைடு கேஸையும் அப்புறம் ஹைட்ரஜன் கேஸையும் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து வர அந்த கேஸை நம்ம கூல் பண்ணுறோம். கூல் பண்ணோடனே ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. ப்ராடக்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு இருக்குது, அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடும் வாயுவில் இருக்குது, அதாவது கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது, ஹைட்ரஜனும் கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஹைட்ரஜன் வந்து கிடைக்கும். 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் வந்து கிடைக்கும். சரியா? ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 3 × 2 6 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 4 + 2 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நிறைய ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். அப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, ஸ்டீமையும் ஹைட்ரோ கார்பன்னா கார்பனும் ஹைட்ரஜனும் இருக்கிற மீத்தேன் மாதிரியான மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரு ரெட் ஹாட் டெம்பரேச்சரில் நிக்கல் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரியாக்ட் பண்ணும்போது கார்பன் கம்பைன் வித் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் மாலிகுல் கேஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அதுவே போதுமானது. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன்லேருந்து நம்ம தயாரிக்குது. இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த மீத்தேன் கேஸை வாட்டர் அதாவது ஸ்டீம் கூட சேர்த்து கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரஜனும் நம்ம தயாரிச்சோம் இல்லையா? இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, கார்பனை மட்டும் எடுத்துக்கிறது. கார்பன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, சார்கோல்னு சொல்ல பாருங்க, சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற கார்பனை எடுத்துக்கிட்டு அது கூட வந்து அதே மாதிரி வாட்டரை சேர்த்து ஹை டெம்பரேச்சரில் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். கார்பன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் கிவ்ஸ் வந்து கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் வந்து கொடுக்குது. சரியா? அப்போது இதுதான் வந்து இந்த 2 மெத்தட் தான் இப்போ நம்ம பார்த்தது. ஒன்று வந்து டைரெக்டாக
ஹைட்ரோ கார்பன்ஸை ஸ்டீம் கூட சேர்ந்து ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி கார்பனை மட்டும், அதாவது வெறும் கரியை மட்டும் எடுத்துக்கிட்டு அது வாட்டர் கூட ஹை டெம்பரேச்சரில் நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லையுமே வந்து மெயின் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். பை ப்ராடக்ட் என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு. பை ப்ராடக்ட்னா துணை விளைபொருள்னு தமிழில் சொல்லுவாங்க. நமக்கு எது வேணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் மட்டும்தான் நமக்கு வேணும். எது நமக்கு வேணும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு நமக்கு வேணாம். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா அந்த கார்பன் மோனாக்சைடை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரைட்டா? கார்பன் மோனாக்சைடை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இங்கே வந்து 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இந்த 2 ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கிடச்சிது இல்லையா இந்த ப்ராடக்ட்டு அப்புறம் பை ப்ராடக்ட், இந்த காம்பினேஷனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் வாட்டர் கூட, அதாவது ஸ்டீம் கூட, கார்பன் மோனாக்சைடு கேஸ் கூட ஸ்டீம் கூட நம்ம ரியாக்ட் பண்ணணும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயான் குரோமேட் ப்ரெசன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ணி ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் இந்த ஸ்டீம் கூட கார்பன் மோனாக்சைடு இந்த ஸ்டீம் கூட ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு கேஸாக மாறிடுது. ப்ளஸ் அதில் ஒரு ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது. அப்போது நம்ம கார்பன் மோனாக்சைடு ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப் நம்ம செய்கிறோம். பட் இதுலேயும் நமக்கு என்ன கிடைக்குது? ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் என்ன அப்படின்னா இங்கே கார்பன் டை ஆக்சைடு கேஸும் அதுக்குள்ள காம்பினேஷன் தான் கிடைக்குது. நமக்கு எது மட்டும் வேணும் அப்படின்னா ஹைட்ரஜன் மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போ இது ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை பொட்டாசியம் கார்பனேட் கூடவும் வாட்டர் கூடவும் சேர்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பொட்டாசியம் கார்பனேட், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு இது 3 சேர்ந்து பொட்டாசியம் பை கார்பனேட்டாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா செப்பரேட் ஆகிடுது. ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணால் தனியாக செப்பரேட் பண்ணிடணும். பொட்டாசியம் பை கார்பனேட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே நமக்கு வந்து செப்பரேட் ஆகுது. இந்த கேஸ் ஸ்டேட்லேருந்து தனியாகவே செப்பரேட் ஆகுது. இந்த ஸ்டெப் எதுக்காக அப்படின்னா இங்கே உருவான கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. சரியா? கார்பன் டை ஆக்சைடு, பொட்டாசியம் கார்பனேட், வாட்டர் இதெல்லாம் சேர்த்து நமக்கு பொட்டாசியம் பை கார்பனேட் வந்து கிடைக்குது. அதே மாதிரி இந்த கார்பன் டை ஆக்சைடு ஸ்டெப் இந்த ஸ்டெப் எதுக்காக நம்ம பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 ஸ்டெப்பில் நமக்கு கிடைச்சது இல்லையா கார்பன் மோனாக்சைடு, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்டீம் கூட ரியாக்ட் பண்ணி பிரசன்ஸ் ஆஃப் அயான் குரோமேட் கூட Fe2CrO4 த்ரைஸ் கூட நம்ம ரியாக்ட் பண்ணி நம்ம அதுக்காக தான் இந்த கார்பன் டை ஆக்சைடை ஸ்டெப்பில் வந்து வர வச்சோம். அதுக்கப்புறம் தான் கார்பன் டை ஆக்சைடை பொட்டாசியம் கார்பனேட் K2CO3 பொட்டாசியம் கார்பனேட் அண்ட் ஹைட்ரஜன் அதை H2O வாட்டர் கூட சேர்த்து கம்பைன் பண்ணும்போது பொட்டாசியம் பை கார்பனேட் KHCO3 பொட்டாசியம் பை கார்பனேட் நமக்கு செப்பரேட் ஆகிடுச்சு. நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் மட்டும் நமக்கு தனியாக பிரிஞ்சிடும். சரியா? ரியாக்ஷன்ஸ் வந்து அப்படியே பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். இதில் லாஜிக்கை வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். லாஜிக்னால் நம்ம வந்து கிறிஸ்காஸ் மெத்தட்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு, இதில் வந்து அது மாதிரி பண்ணுறது சிரமம் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ரியாக்ஷனை படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை படிச்சிருங்க. அதாவது ப்ராடக்ட்ன்ற ரியாக்டண்ட்டை படிச்சிருங்க. ரியாக்டன்ட்னா தமிழில் வந்து வினைபடு பொருள். இந்த சைடில் இருக்கு இல்லையா கிவ்ஸுக்கு இந்த முன்னாடி இருக்கு இல்லையா அந்த ரியாக்டண்ட்டை நல்லா படிச்சிருங்க. எதுவும் சேர்ந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த பேரோட சேர்த்து படிச்சிருங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் டைட்டிலில் ஹைட்ரஜன் தயாரித்தல்னா பார்க்குறோம் இல்லையா, கண்டிப்பாக அப்போ ப்ராடக்ட்டில் விளைபொருள் சைடில் என்ன வரணும்? ஹைட்ரஜன் வரணும். அப்போது நீங்கள் கார்பன் இங்கே CH4 அதுக்கப்புறம் இங்கே H2O இந்த ஹைட்ரஜன் தான் இங்கே நீங்கள் எடுத்து எழுதிருக்கீங்க. மீதி எங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அதை கம்பைன் பண்ணி கார்பன் மோனாக்சைடாக எழுதுங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் வந்து யோசித்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா படிச்சிடலாம். நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கஷ்டமாக தெரியாது. சரியா? ஸோ இதுதான் வந்து ஹைட்ரஜன் ப்ரிப்ரேஷனுடைய 2 மெத்தட். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய 2 மெத்தட், அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல் வந்து மெத்தடு. சரியா? இது புரிஞ்சிச்சா? நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட்ரஜனுடைய பண்புகள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஹைட்ரஜன்ஸ் என்னென்ன எது கூட ரியாக்ட் ஆகிட்டு எது மாதிரியான ப்ராடக்ட்டை கொடுக்குது, ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட கம்பைன் ஆனோன்னு என்ன கிடைக்குது, ஹைட்ரஜன் ஹாலஜன் கூட கம்பைன் ஆனோன்னு என்ன கிடைக்குது, ஹைட்ரஜன் மெட்டல்ஸ் கூட கம்பைன் ஆனோன்னு என்ன கிடைக்குது, ஹைட்ரஜன் ஹைட்ரோ கார்பன் கூட கம்பைன் ஆனோன்னு என்ன கிடைக்குது, அதே மாதிரி மெட்டல் ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு கூட கம்பைன் ஆனால் என்ன கிடைக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக அந்த லாஜிக் வந்து யூஸ் ஆகும். நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அது கிறிஸ்காஸ் மெத்தட், அது வந்து யூஸ் ஆகும். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் புக்கில் ஒரு முறை பாருங்கள், எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது எல்லாத்தையும் ஒரே ஒரு லைனில் நம்ம இங்கே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேராகிராஃபாக இருக்கும். நீங்கள் இதை மட்டும் படித்தாவே போதுமானது. ஓகேவா? ஸோ இது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இதுவரை என்ன பார்த்தோன்றது நான் ஒரு முறை உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தது நம்ம இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். அதேமாதிரி ஒரு 2 1 மார்க் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்த அந்த மிக்சருக்கு பேர் வந்து வாட்டர் கேஸ் அப்படின்னு பேர். அது இன்னொரு பேர் வந்து சின் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து நீர்வாயு. சின் கேஸ்ன்றதுக்கு தொகுப்பு வாயு, சிந்தட்டிக் கேஸ்ன்ற தொகுப்பு வாயு. சரியா? ஸோ அது நல்லா கொஞ்சம் 1 மார்க்காக நல்லா படிச்சிருங்க. இது 2 தான் ப்ரிப்ரேஷன்.
ஓகேவா? உங்கள் தமிழ் மீடியம் புக்கில் இதே மாதிரி தான் இருக்கும். மீத்தேனையும் கார்பனையும் நம்ம பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டீமில் ஹை டெம்பரேச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இங்கே ஃபார்ம் ஆன கார்பன் மோனாக்சைடை ரிமூவ் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இதெல்லாம். ஓகேவா? இதுதான் அந்த மெத்தடு. ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பிக்சர் மூலமாக எப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி தான் இந்த ஹைட்ரஜன் ப்ரிப்பரேஷன் மெத்தடும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? இந்த பண்புகளை நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.